ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பன் பட்டர் ஜாம் பத்தி தாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நிறைய குழந்தைங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பட்டர் ஜாம். ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கரி தான். அதுல ரொம்ப காமனா எல்லாரும் சாப்பிடக்கூடியது, எக்கனாமிக்கா அஃபோர்டபுளா இருக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பன் பட்டர் ஜாம் தான். இது நிறைய பேருக்கு இது ஒரு உணவாவே, அதாவது சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை, எங்கேயோ ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அழகா ரெண்டு பன் பட்டர் ஜாமை வச்சு அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவாங்க. அதே மாதிரி இரவு உணவை கூட ரெண்டு பண்ணை சாப்பிட்டு முடிக்கிறவங்க எல்லாம் கூட இருந்திருக்காங்க. நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைலை கேட்டிங்கனாலே தெரியும், நான்லாம் பன்னு சாப்பிட்டே வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே கூட உண்டு. இப்போ இந்த பன் பட்டர் ஜாமோடைய இது இன்டேக் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம ஒரு டிபேட் வச்சோம் அப்படின்னா, எந்த உணவும் சாப்பிடாம நம்ம இதை மட்டும் ஒரு உணவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு இது ஓகே. பட் ரெகுலரா இதை மட்டுமே நான் சாப்பிட்றேன், குழந்தைக்கு நான் ஸ்கூல் முடிச்சு வரும்போது கண்டிப்பா இதை நான் ரெகுலரா அவளுக்கு வாங்கி தரேன், அவனுக்கு வாங்கி தரேன் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும்ன்றது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பன் அப்படின்றது ஒரு மைதால இருந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது பன்னா இருக்கலாம், இல்லை பிரெட்டா இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மைதா. மைதா ஜீரோ நியூட்ரியன்ட், இதுல எந்த சத்தும் கிடையாது. இதுல நமக்கு கெடுதல் தான் ஜாஸ்தி. இதை முன்னாடி இந்த மைதாவை எதுக்கு யூஸ் பண்ணோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கம்மு அது தயார் பண்றதுக்கு தாங்க நம்ம ஒரு பசைய ஒரு போஸ்டரை ஒட்டணும், இல்லை ஏதாவது நம்ம ஒட்டணும் அப்படின்னா அதுக்காக நம்ம தயார் பண்ணதே பாத்தீங்கன்னா இந்த பசையை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒட்டவே செய்வோம். அதை உணவா நம்ம தயார் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அது உள்ள போய் என்ன வேலையை செய்யும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம குடல்ல புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது. எந்த அளவுக்கு நம்ம மைதா ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளவும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரீசனே போயிடுச்சு. ஏன்னா இதில் உங்களுக்கு ஃபைபர் கிடையாது, அதே நேரத்தில் இதில் கார்போஹைட்ரேட் தான் அதிகம், இதில் கெலோரிஸும் ஜாஸ்தி. ஓவரால் ஒரு பன் பட்டர் ஜாம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மினிமம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 270 கெலோரிஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம். இதில் அடுத்தபடியாக நம்ம சேர்க்கறது என்னன்னா பட்டர். பட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இது நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இது ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சமான அளவில் நம்ம கொடுக்கும் போது இட்ஸ் குட். அவங்களுடைய அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸில் நமக்கு கீ, கர்டு, பன்னீர் அந்த மாதிரி விஷயத்தில் பட்டரும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் இந்த பட்டரோடைய ப்ரிப்ரேட்டரி மெத்தடாலஜி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு குவாலிட்டியான பட்டர் அப்படின்றது இருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல. பட் அதில் இல்லாமல் அடல்ட்ரேஷனோட இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக குழந்தைக்கு அது டிரான்ஸ் ஃபேட்டு குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகாமல் அது குடல்லையே தங்கி அது நாளடைவில் அவங்களுக்கு வயிறில் உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாகவே இருக்கும். ஆக்சுவலாக இட் இஸ் ரிச் இன் கால்சியம்ங்க. ஏன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னாலே நமக்கு தெரியும், அதில் நமக்கு பால், தயிர், மோர் இது எல்லாத்துலேயும் நமக்கு கால்சியம் நிறைஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு குவாலிட்டியான பட்டராக இருக்கும் போது நம்ம தாராளமாக நம்ம தரலாம். ஜாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இப்போ ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சுங்க. பைனாப்பிள் ஃப்ளேவர், ஆப்பிள் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அந்த மாதிரி இந்த ஜாம்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்தாலும் ஆனால் அதில் ஆட் பண்ணக்கூடிய அடல்ட்ரேஷன் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆடட் சுகர்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுடைய உடலுக்கு உபாதைகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது இதை நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு நேரம் நமக்கு உணவு எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு எனர்ஜி ஃபுட்டாகவும் ஒரு காம்பன்சேட்ரி இதுக்காக, அதாவது அந்த நேரத்தில் நம்மளுடைய அப்பிடைட்டை சரி பண்ணுறதுக்காக ஒரு நாள் நம்ம சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் இதை தினந்தோறும் நான் ஹேபிட்டாக, ஏன்னா இப்போ நிறைய ஐடி கம்பெனி பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய கஃபேல இல்லைனாக்கா ஈவன் ஒரு டீ கடையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கூட்டம் இருக்குது. எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது என்னன்னாக்கா பன் பட்டர் ஜாமும் ஒரு காஃபியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டி ஆகிட்டேவே இருக்குது. பட் இது நம்மளுக்கு ஹெல்த் அசார்ட்ஸை காஸ் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு இதை ரொட்டீன் ஃபுட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ரேராக என்னைக்காவது ஒரு நாள் ஃபுட்
இல்லாமல் இருக்கும் போது நம்ம எது எடுத்துக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓவராலாக சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த 270 கலோரிஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவுக்கு இது ஓகே. வித் த கால்சியம் ஆஃப் பட்டர் வந்து ஓகே. அந்த ஜாம் வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கன்வர்ஷனாக இருக்கலாம். பட் இது வந்து இயற்கை மருத்துவத்தில் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்லாமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.